அண்மைச் செய்தி. மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி சென்னை வந்துள்ளார். மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார். கேரளாவிலிருந்து விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தேஜ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தி தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி துவக்கி வைக்க இருக்கிறார். என்டிஏ பொதுக்கூட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள், தொண்டர்கள் பங்கேற்க உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார். கேரளாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலாவது பரப்புரை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னையை வந்தடைகின்றார். இன்னும் சற்று நேரத்திலே மதுராந்தகத்திலே அந்த கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களை அந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்த இருக்கின்றார். மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள இந்த என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக சென்னை விமான நிலையத்தை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்திருக்கின்றார். சற்று காலதாமதமாக பிரதமருடைய அந்த தனி விமானம் வந்திருந்திருக்கின்றது. சரியாக 2:15 மணியளவில் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடங்கள் வரை தாமதமாக திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்திருந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு மதுராந்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைய இருக்கின்றார். சரியாக 3:15 மணியளவில் பொதுக்கூட்டத்திற்கான அந்த முழு ஏற்பாடுகள் நிறைவு பெற்று பொதுக்கூட்டத்தை தொடங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. பிரதமர் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கு பெறுகின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்கின்றார். இது மட்டுமல்லாமல் இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருந்தார்கள். இப்பொழுதும் அதே போன்ற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கின்றது. அந்த கூட்டணியில் இடம்பெறாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றார்கள். சென்னை வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசின் சார்பிலே தமிழ்நாடு ஆரியன் ரவி வரவேற்பு தெரிவிக்க இருக்கின்றார். அமைச்சரவையிலிருந்து அமைச்சர் தாமு அன்பரசன் செல்ல இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் பாஜகவோடு கூட்டணியிலே அதிமுக இடம்பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களும் வரவேற்பு தெரிவிக்க இருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்தை பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்த பிறகு அவருக்கு வரவேற்பு வழங்க இருக்கின்றார். திருவனந்தபுரத்திலிருந்து தற்பொழுது சென்னை விமான நிலையத்தை பிரதமர் வந்தடைந்திருக்கின்றார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலம்தான் இருக்கின்றது. இந்த இடைப்பட்ட காலத்திலே பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய முதலாவது தேர்தல் பரப்புரை கூட்டமாக கூட்டணிக்காக இது இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து வருகை தந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே இந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெறுவார்கள். அதன் மூலமாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளப்படும் என்ற தகவலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். கூட்டாக இணைந்து தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுவது என்கின்ற ஒரு தேர்தல் யுக்தியை இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பின்பற்ற இருக்கின்றது. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அடுத்தடுத்து பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் என்று அடுத்தடுத்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களும் வருகை தந்து தமிழகத்திற்கு கூட்டணியிலே செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன என்பதை எல்லாம் எடுத்து கூறி தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 21 சட்டப்பேரவை தொகுதிகளிலே அந்த கூட்டணியின் வெற்றியை பாதிக்கக்கூடியதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி இருந்தது. அவற்றையெல்லாம் கணித்து இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே எந்த வகையிலும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகள் ஒரு சிறிய சரிவின் காரணமாக பின்னடைவை சந்தித்துவிடக் கூடாது
என்பதற்காக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் சமரசம் செய்யப்பட்டு இந்த கூட்டணிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். கூட்டணி தர்மம் என்ற முறையிலே தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பரப்புரையில் ஈடுபடுவோம் என்ற தகவலையும் அமமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு புதிய கட்சிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே மேலும் பல கட்சிகள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகள் அந்தந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் செல்வாக்கு கொண்ட கட்சிகளும் கூட வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இன்று நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம் என்பது தமிழக அரசியல் சூழலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு முக்கியமான பொதுக்கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பிரதமர் வருகை தந்து பேசுகின்றார் எனும் பொழுது தேசிய அளவில் முக்கியத்துவம் கொண்ட ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அது இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியும். மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போகின்றன. இந்த 4 மாநிலங்களுமே மிக முக்கியமானதாக பாஜகவிற்கு இருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை மேற்கு வங்கத்திலே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், தமிழ்நாட்டிலே ஆட்சியை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பாஜக மேலும் தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.